மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தீர்மானம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம். அதாவது மேகதாது அணைய ஒரு பக்கம் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். அதான் மைய தீர்மானம். அதுல ஒரு திருத்தம் என்னன்னு, மேகதாது நடுவர் மன்றத்தை அமைக்கணும். எப்படி இருக்கு பாரு. தீர்மானம் போடுற எதுக்கு? மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறீங்க. அந்த தீர்மானத்துல மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு எப்படி நீங்க ஒத்துக்க முடியும்? நீங்க மேகதாது ஏத்துக்கிட்டா இரண்டாவது கட்டம் தான் மேகதாது நடுவர் மன்றம். நீங்க முதல் கட்டமே நீங்க ஏத்துக்கல, மேகதாதுவே நான் ஏத்துக்கல, அப்புறம் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இது தவறான தீர்மானம் சட்டமன்றத்தில் போட்டிருக்காங்க. இது யார் கொண்டு வந்தான்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். புரிதல் இல்லை. இது அரசு ஏத்துக்க கூடாது. மேகதாது ஏத்துக்கிட்டா அடுத்த கட்டம் நீங்க நடுவர் மன்றம் ஏத்துக்க முடியும். இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கை வச்சிருக்கணும்? கர்நாடகா. அவன் கோரிக்கை இது. அவங்க கோரிக்கை நம்ம சட்டமன்றத்தில் நம்ம நிறைவேற்றுறோம். இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இங்க நிறைவேற்றுறோம். கர்நாடகா என்ன சொல்லுது? நாங்களும் ஏத்துக்கிறோம் சொல்லுவோம். மேகதாது நடுவர் மன்றம் நாங்களும் ஏத்துக்கிறோம் கர்நாடகா சொன்னாங்கன்னா, நடுவர் மன்றம் அமைப்பாங்க. அந்த நடுவர் மன்றம் யார் தலைமை தாங்குவாங்க? மிஷினா? மனிதர்கள் தான். அவங்க கிட்ட மேல இருந்து அழுத்தம் கொடுத்தா மாத்தி சொல்ல போறாங்க. இல்ல அந்த தீர்மானம், அந்த நடுவர் மன்றத்தில் 70 டிஎம்சி கட்டாதீங்க, 65 டிஎம்சி கட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா ஏத்துப்பீங்களா? எந்த வழியும் விடக்கூடாது. அதனால இதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த தீர்மானத்தை திரும்ப பெற்று திருத்தி மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே தீர்மானமா இருக்க வேண்டும். இது கோரிக்கை. இது ஏன்னா இது நாளைக்கு உங்களுக்கு நமக்கு சட்ட சிக்கல் வரும். தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய சங்கங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இது தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் போய் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். விவசாய சங்கங்கள் மட்டுமல்ல, சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது போன்று இது விவசாய பிரச்சனை மட்டுமே கிடையாது. இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதார வாழ்வியல் பிரச்சனை, உணவு பிரச்சனை. இந்த வருஷம் சொன்னாங்களே எல் நீனோ எஃபெக்ட், தண்ணி வரல, இவ்வளவு நாடுகள் பாதிப்பு, இந்தியா அதிக பாதிப்பு, தமிழ்நாடு அதுல அதிக பாதிப்பு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால் எவ்வளவு வருங்காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது நமக்கு. அதையெல்லாம் நாம் தடுப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும். அதில் ஒன்று இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு இங்கே 4 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கணும்.